வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழுவே ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக, எங்களில் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் எல்லாம், செல்வந்தர்கள் எல்லாம், ஹஜ் செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் எல்லாம் மக்கமா நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களில் வசதி படைத்தவர்கள் எல்லாம் நாங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், உதுஹியா என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட ரீதியில் குர்பானி பிராணிகளை வாங்கக்கூடிய நிலையிலும், சாதாரண வசதி உள்ளவர்கள் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் அந்த பிராணிகளுக்குரிய பங்குகளை செலுத்தக்கூடிய நிலையிலும் நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்றாக இருக்கின்ற ஹஜ் வணக்கமாக இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் கொடுக்கப்படுகின்ற உதுஹியா என்ற அந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, எனக்கும் உங்களுக்கும் நிறைய பாடங்களை கற்பித்து தந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தில் இருக்கின்ற எல்லா வணக்கங்களையும் எடுத்துக்கொண்டால், தொழுகை இருக்கின்றது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நாங்கள் எடுத்து நோக்கினால் அவைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், நபிகளார் காட்டி தந்தார்கள். எனவே நாங்கள் வெறுமனே செய்துவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் ஹஜ் என்று சொல்லுகிற பொழுது, உதுஹியா என்ற வணக்கத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, வெறுமனே அவைகள் கடமைகள் என்பதற்கு அப்பால் அவைகளுக்கு பின்னால் நானும் நீங்களும் பெற வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. நானும் நீங்களும் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகை என்பது ஒரு தனி மனிதனின் முயற்சிக்கு பின்னால் வந்ததல்ல, நோன்பு என்பது ஒரு தனி மனிதனின் தியாகத்துக்கு பின்னால் வந்ததல்ல. இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் மனிதர்களுடைய தியாகங்களுக்கு பின்னால் வந்ததல்ல. அல்லாஹ் கடமையாக்கினான், நபிகளார் காட்டி தந்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஹஜ் என்ற வணக்கத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால், உதுஹியா என்ற வணக்கத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால், ஒரு தனி மனிதருடைய தியாகம், ஒரு குடும்பத்தின் தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு வணக்கமாகத்தான் இந்த வணக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஹஜ் வணக்கமாக இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் கொடுக்கப்படுகின்ற உதுஹியா என்ற வணக்கமாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையவும் அவர்களுடைய குடும்பத்தவர்களின் தியாகத்தின் பின்னால் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலும் நானும் நீங்களும் பெற வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன.
இலட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பிய அல்லாஹ், இலட்சக்கணக்கான நபிமார்கள், அந்த நபிமார்களிலெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக எடுக்க சொன்ன நபி யார் தெரியுமா? முகம்மது நபி எங்களுடைய நபி. அவர்களை நம்ம கட்டாயம் முன்மாதிரியா எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுக்கு அப்பால இருக்கின்ற இலட்சக்கணக்கான நபிமார்களுள் ஒரு நபியை பார்த்து அந்த நபியிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதாக இருந்தால் அது இப்ராஹிம் நபியை பார்த்து தான் சொல்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மும்தஹினானிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று முஹம்மது நபி அவர்கள் எப்படி எங்களுடைய முன்மாதிரியோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, முஹம்மது நபி அவர்களை அனுப்பிய அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? சும்மா உஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா. நபியே முஹம்மது அவர்களே, உமக்கு நாம் அறிவித்த வஹி என்ன தெரியுமா? நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன? நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இலட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களில் எல்லாம் முஹம்மது நபி அவர்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொன்ன ஒரு நபி என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, எங்களுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை எடுத்து நோக்கினால் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏதோ ஒரு அடிப்படையில் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதானால், நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கிற பொழுதும் ஆரம்ப தக்பீர் சொல்லுவோம். ஆரம்ப தக்பீர் சொன்ன பிறகு நம்ம எல்லாரும் ஒரு துஆ ஓதுவோம். என்ன துஆ அது? வஜ்ஜல்து என்று சொல்லுவோம். அப்படித்தானே? வஜ்ஜல்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த துஆ இருக்குதல்லவா, இந்த துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு முன்னால் செய்த கொள்கை பிரகடனம். லேசான துஆ அல்லது. நானும் நீங்களும் ஆரம்ப தக்பீர் சொன்ன பிறகு ஒரு கொள்கை பிரகடனம் செய்கிறோம். என்ன கொள்கை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் ஒரு கூட்டம் நட்சத்திரனை வணங்கியது, இன்னொரு கூட்டம் சந்திரனை வணங்கியது, இன்னொரு கூட்டம் சூரியனை வணங்கியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நட்சத்திரன் வானத்தில் தென்படும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொன்னார்கள். நம்பிக்கைக்காக அல்ல, மக்களை உணர்த்துறதுக்காக. நட்சத்திரன் என்ன செய்யும்? சிறிது நேரத்தில் அப்படியே மங்கி போகும். அப்படித்தானே? உடனே சொன்னார்கள், இப்படி மங்கி போவதெல்லாம் என்னுடைய கடவுள் அல்ல. அடுத்த கட்டம் சந்திரன். சந்திரனை பார்த்து சொன்னார்கள், சந்திரனை வணங்குகிற சமூகத்துக்கு இதுதான் என்னுடைய கடவுள் என்றார்கள். சந்திரன் காலையாவினால் இரவின் நடுப்பகுதியாவினால் இல்லாமல் போய்விடும். மக்களை பார்த்து சொன்னார்கள், இப்படியெல்லாம் ஓடி போற கடவுள் என்னுடைய கடவுள் அல்ல என்றார்கள். விடிந்தவுடன் சூரியனை பார்த்து சொன்னார்கள், இதுதான் என்னுடைய பெரிய கடவுள் என்று சொன்னார்கள். மாலையாவினால் சூரியன் மறைந்து விடும். மக்களுக்கு சொன்னார்கள், இப்படிப்பட்ட கடவுள்கள் எல்லாம் என்னுடைய கடவுள் அல்ல, மாறாக இன்னி வஜ்ஜல்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். அந்த கட்டத்தில் சொன்னார்கள், நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகின்றேன் என்று கொள்கை பிரகடனம் செய்தார்கள். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லிம், ஹனீஃபன் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவனாகவும், முஸ்லிமன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாகவும் நான் என்னுடைய முகத்தை திருப்புகின்றேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பாளர்களில் உள்ளவன் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கொள்கையைத்தான் நானும் நீங்களும் தொழுகையின் ஆரம்பத்தில் சொல்லி தொழுகையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம், தொழுகையை முடிக்க வேண்டும். எப்படி முடிக்கிறோம்? அத்தஹியாத்தில் இருந்து அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்துன்ற துஆவை ஓதி போட்டு நபிகளார் என்ன சொன்னார்கள்? என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் காட்டி தந்தார்களா இல்லையா? எப்படி நானும் நீங்களும் ஸலவாத்து சொல்லுகின்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இறைவா, நீ இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும்
எப்படி நீ அருள் புரிந்தாயோ அதுபோன்று முஹம்மது நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அருள் புரிவாயாக. வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, நீ இப்ராஹிம் நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் எப்படி அபிவிருத்தி செய்தாயோ, எப்படி பரக்கத்து செய்தாயோ அதுபோன்று முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் செய்வாயாக என்று நாங்களும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை ஆரம்பிப்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை பிரகடனத்தை வைத்து தொழுகையை முடிப்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சேர்த்து துஆ கேட்டு, அப்படி என்றால் நானும் நீங்களும் பின்பற்ற தகுதியான ஒரு நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில படிப்பினைகளை நானும் நீங்களும் பெற வேண்டும். எதற்கு தெரியுமா? இன்றைக்கு உலகத்தில் நானும் நீங்கள் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டும். இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? பொருளாதாரத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு விடுகிறோம், அப்படித்தானே? ஜொப்புக்காக வேண்டி, ஒரு தொழில் வாய்ப்புக்காக வேண்டி மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிறோம், அப்படித்தானே? குடும்பத்தில் நடக்கிற ஒரு திருமணத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விடுகிறோம், அப்படித்தானே? எனக்குரிய மனைவியை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை கணக்கெடுக்காமல் போய்விடுகிறோம். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல கட்டங்களில் இஸ்லாத்தை கணக்கெடுக்காத ஒரு நிலை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை படித்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அந்த உண்மையை எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வைதிபதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்தான், பலவிதமான சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டு அதிலே வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இப்ராஹிமே, மனித சமூகத்துக்கு உங்களை நாம் ஒரு இமாமாக ஆக்குகின்றோம். மனித சமூகத்துக்கே தலைவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு பலவிதமான பிரச்சனை சகோதரர்களே. இன்றைக்கு நானும் நீங்களும் சந்திக்கிற பிரச்சனை இருக்குத்தானே? பிரச்சனையே கிடையாது. இஸ்லாத்துக்காக நானும் நீங்களும் எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை. ஆனா கொஞ்சம் நிம்மதி இல்லாம போகும், கொஞ்சம் பிரச்சனை வராது, இருக்கிற நிம்மதி குறையும், அப்படித்தானே? படம் பார்க்கிறது விட்டா என்ன நடக்கும்? கொலை செஞ்சிருவாங்களா? படம் பார்க்கிறது சீடியை உடைச்சி வீசினா ஹார்ட் அட்டாக் வருமா? இல்ல. அட, படம் பார்க்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது, அதை தூக்கி வீசினா, சீடியை உடைச்சி வீசினா கொஞ்சம் இன்பம் குறையும். இதை விட்டு கொடுக்க நமக்கு மனசு இல்ல. சிகரெட் குடிக்கிறது, சிகரெட் விற்பனை செய்யறது, உங்களோட கடையில நீங்க சிகரெட் விக்கலன்னு சொன்னா யாராவது வந்து அடிச்சுட்டு போவாங்களோ? அப்படி ஒரு பிரச்சனையை நாங்க சந்திக்கல, அப்படிதானே? சிகரெட்டை விட்டு எத்தனை பேர் நோயாளி ஆகினார்கள்? நீங்க போய் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில கேளுங்க, சிகரெட் குடிக்காம இருந்து எத்தனை பேருக்கு புற்றுநோய் வந்தது? வரலாற்றுல யாரும் இல்ல, விளங்குதா? குடிச்சு குடிச்சுதான் கெட்டு போயிருக்கிறாங்க, குடிச்சு குடிச்சுதான் நாசமாய் போயிருக்கிறாங்க. என்ன? புகைத்தல் கொஞ்சம் இன்பம், ஒரு ருசி, எல்லாத்திலும் ஒரு ருசி இருக்குத்தானே? புகைத்தல்ல ஒரு ருசி இருக்குது, அந்த ருசியை விட முடியல. அடே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார்கள்? அல்லாஹ்வுக்காக தூக்கி வீசினார்கள், அல்லாஹ்வுக்காக தூக்கி வீசினார்கள். வட்டி எடுத்தவன் லொஸ்டா, எடுக்காதவன் லொஸ்டா? இன்றைக்கு நீங்க பஜார்ல போய் முஸ்லிம்களோட பொருளாதாரத்தை பாருங்க. யார் இருக்கிற முதலை வைத்து அண்டண்டைக்கு தேடி அண்டண்டைக்கு உழைச்சி தின்றானோ அவன் ஓரளவு நிம்மதியா இருக்கிறான், ராவைக்கு நிம்மதியா தூங்குறான். செக்கு செக்கு செக்குன்னு சொல்லி ரோல் பண்ணி பிசினஸ் பண்றவன் நிலைமையை பாருங்க. காலையில விடிஞ்சா தலைய சொரிய ஆரம்பிச்சா 3 மணி பேங்க் மூடும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை. ஏன்? வியாபாரம் நடக்காட்டி செக்குக்கு போட இயலாது. அண்டைக்கு 25,000 செக்கு போடலன்னு வைங்க, இரவு முழுக்க தூக்கம் இல்ல, அடுத்த நாள் 50,000 தேடணும். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு முஸ்லீம்களோட பொருளாதாரம் நீங்க போய் தேடி பாருங்க, அப்படியே ஆட்டம் கண்டுக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லா வண்டியும் ஓடுது செக்குல. அட, வட்டியை விட முடியாதா? பேங்க்ல எடுக்கிற லோனை தூக்கி வீசலாதா? இந்த அளவுக்கு நானும் நீங்களும் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று செய்தியை படிக்கவில்லை. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இருக்கிற இந்த சந்தர்ப்பம்
ஹஜ் பெருநாளை வரவேற்கிற சந்தர்ப்பம். வெறுமனே அது சந்தோஷத்தை நோக்கி இருக்கிற நாள் அல்ல, மிக பெரும் தியாகத்தை நோக்கி இருக்கிற நாள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்ட சோதனையை பாருங்க. எனக்கும் உங்களுக்கும் மாறி சோதனை கிடையாது. எப்படி சோதனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில், கிழட்டு பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். வயது முதிர்ந்த காலத்தில், கிழட்டு பருவத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற குழந்தையை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னாங்களா இல்லையா? வயது முதிர்ந்த காலத்துலதான் ஒரு புள்ள கிடைக்குது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? உன்னுடைய குழந்தையையும் உன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வா. இன்றைக்கு இருக்கிற காபத்துல்லா இருக்குது பாருங்க, இன்றைக்கு இருக்கிற ஜம்சம் கிணறு இருக்குது பாருங்க. நீங்க வரைபடத்தை எடுத்து ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. காபத்துல்லா ஜம்சம் தண்ணி கிணறு, அதுக்கு பக்கத்துல தான் விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டான். எங்கிருந்து வந்தார்கள்? ஷாம் பிரதேசத்திலிருந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வந்தார்கள். அன்பாண்டவர்களே, இலங்கையில நீட்டா அகலத்தை பார்த்தா கூட 500 கிலோமீட்டர் கிடையாது. அந்த அளவு அப்பால் தூரத்தில் இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. எப்படி தெரியுமா? மனைவியும் பால் குடிக்கிற குழந்தையும் மட்டும். மனித சஞ்சாரங்கள் இல்லை, அவசரத்துக்கு புடுங்கிதுன்றதுக்கு புல்லும் இல்லை, அவசரத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு திரும்பி செல்கிற பொழுது மனைவி ஹாஜர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், இப்ராஹிமே, மனித சஞ்சாரங்களற்ற பயிர் பச்சைகள் இல்லாத இந்த இடத்தில் எங்களை விட்டு எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன பெரிய தியாகம், என்ன பெரிய தியாகம்! அன்பாண்டவர்களே, இது போன்ற ஒரு சோதனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தான் ஈமான டெஸ்ட் பண்ண. இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்திச்சோமா? அல்லாஹு அக்பர்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, பதில் சொல்லல. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 3 தடவை கேட்கிறாங்க, இப்ராஹிமே எங்க போறீங்க? 4வது தடவை கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்டாங்க. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொன்னார்கள், நஅம், அல்லாஹ் தான் சொன்னான் இப்படி விட்டு போக சொல்லி, அதனால் விட்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஈமானிய தாய் எப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? பாருங்கள், உதவிக்கு மனிதர்கள் இல்லை, உண்ணுவதற்கு பயிர் பச்சைகள் இல்லை, குடிப்பதற்கு கொண்டு போன ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சில ஈத்தம்பழம், இதை கையில வச்சுக்கிட்டு அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னாங்க? இதன் லாயுதையுன் அல்லாஹ், அல்லாஹ்ட கட்டளையா விட்டுட்டு போறீங்க, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹு அக்பர்! அன்பாண்டவர்களே, இன்று வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. எப்ப வந்தாங்க எப்ப போனாங்கன்னு டேட்டோட கிடையாது, பல்லாயிரக்கணக்கான வருஷம் தாண்டி போயிட்டுது. ஆனா இன்று வரைக்கும் 5 லட்சத்துக்கு அதிகமான சல்லிய கொடுத்து ஏன் ஹாஜிகள் அங்க போறாங்க? ஏன் அங்க போறாங்க? அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்ட கட்டளையா அல்லாஹ் கைவிட மாட்டான். இன்று வரைக்கும் எதுக்கு தெரியுமா போறோம்? அந்த பெண்மணி சபா மருவா மலைக்கிடையில் ஒரு ஓட்டம் ஓடினார்கள். எதற்கு தெரியுமா? கையில் இருக்கிற தண்ணீர் முடிந்து விட்டது, ஒரு சில ஈட்டம்பழங்களும் முடிந்து விட்டன. என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா பால் இல்லாம போகும். பால் இல்லாம போனா என்ன நடக்கும்? புள்ள கதறி அழ ஆரம்பிக்கும். அப்படித்தானே? ஆஜர் ரதியல்லாஹு சொல்றாங்க, புள்ளைக்கு தின்ன கொடுக்கிறது குடிக்க கொடுக்கிறதுக்கு பால் இல்ல, தாகத்தினால் தவிக்கிறது, உதவிக்கு யாராவது இருக்கிறார்களா தேடி பார்த்தா விளங்குறது முழுக்க பாலைவனம். அவருடைய கண்ணுக்கு தென்பட்டது பக்கத்தில் சஃபா என்ற மலை குன்று. ஓடோடி சென்றார்கள், மலை உச்சியில ஏறி யாராவது உதவிக்கு இருக்கிறாங்களா ஆண்டு பார்ப்போம். போய் எட்டி பார்த்தா யாருமே கண்ணுக்கு விளங்கல்ல. ஓடோடி வந்தாங்க புள்ளைக்கிட்ட, புள்ளைக்கு ஏதாவது நடக்குமோ? திருப்பி புள்ளாடுகிறத பார்த்து ஒரு தாயால பொறுக்க முடியாது. ஓடோடி சென்றார்கள் மருவா என்ற மலை உச்சிக்கு, யாராவது உதவிக்கு விளங்குறாங்களா? யாரும் விளங்கல்ல. இப்படி 7 விடுத்தம் என்ன செய்தார்கள்? சஃபா என்றும் மருவா என்றும் அதற்கிடையில் 7 விடுத்தம் ஓடினார்கள். எதற்கு தெரியுமா? உதவிக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து. 7வது விடுத்தம் சஃபா என்ற மருவா என்ற மலை உச்சியில் இருக்கிறார்கள். ஒரு அசரீரி சத்தம், உன்னுடைய பிள்ளையை பார். பிள்ளைக்கு என்னமோ நடந்துட்டு ஓடோடி வந்து பிள்ளைய பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டுவிட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் ஜம்ஜம் என்ற ஊற்றுக்கண் அப்படியே வெளியே வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தண்ணி இல்லாத நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா என்ன செய்வான்? தண்ணியை அள்ளி சேர்க்க பார்ப்பான். அப்படித்தானே? அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணியை அள்ளி சேர்க்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாஜர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர்கள் மாத்திரம் அந்த தண்ணீரை அள்ளி இருக்கவில்லை என்றால்
தண்ணீரை அள்ளி இருக்கவில்லை என்றால் அது மிக பெரும் ஒரு நீரூற்றாக பெருக்கெடுத்திருக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, வெளியே ஓடல, ஆனா அல்லாஹ் எந்த தெரியுமா ஓட வச்சிருக்கிறான்? அது உள்ளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது உள்ளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. அன்பாண்டவர்களே, நீங்கள் போனால் ஜம்சம் கிணறுடைய சைஸ் எவ்வளவு பாருங்க. இப்ப பாக்கிறத மூடி போட்டாங்க, பார்த்தா அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, சாதாரணமா சின்ன ஒரு குழி, அதுக்கு இருந்து மேற்கத்திய ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து என்ன தெரியுமா செய்தார்கள்? மிகப்பெரிய பட்ட போன்றவற்றை போட்டு வேகமா தண்ணீரை உறிஞ்செடுத்தார்கள். ஒரு இஞ்சி தண்ணீர் குறையவில்லை. மேற்கத்திய ஆய்வாளர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு நீர்த்தேங்கம் தான் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். அன்பாண்டவர்களே, நானும் நீங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அந்த ஈமானியத்தாய் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகவா போகிறீர்கள்? அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் சொன்னார்கள். பாருங்கள், இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் இன்று வரைக்கும் அந்த தாயாரை கண்ணியப்படுத்துகின்றான். இலட்சக்கணக்கு செலவழித்து போட்டு இங்க இருக்கிற ஒரு ஹாஜியார் தெஜிரோல இருந்து கீழறங்கி நடப்பாரா? பள்ளிக்கு நெருக்கமா வாசல்ல வந்து என்ன செய்வார்? கதவை பிடிச்சி கதவை திறந்து இறங்கி பள்ளிக்கு வந்துருவார். அப்படித்தானே? இந்த ஹாஜியார் 5 லட்சத்துக்கு மேல செலவழிச்சதுக்கு தெரியுமா போறாரு? அந்த ஹாஜர் நாயகி எந்த இடத்துல ஓடினாங்களோ அந்த இடத்துல 7 தடவை ஓடிட்டு வரணும்னு போறாரு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஹாஜர் நாயகியை கண்ணியப்படுத்தலையா? அவங்க பட்ட கஷ்டத்தை எனக்கும் உங்களுக்கும் உணரச் செய்யலையா? அன்பாண்டவர்களே, நீங்க அப்படி இங்க இருக்குது நூறலியக்கு ஒரு ட்ரிப் போறீங்க என்று வைங்க. ட்ரிப் போனா இங்கே விட அங்க மதுரமான தண்ணீர் இருக்குதா இல்லையா? இருக்குது. அங்கிருந்து ஒரு கேனை தூக்கிட்டு வரீங்களா வீட்டுக்கு? என்ன மதுரமான தண்ணீர் உலகத்தில் இருந்தாலும் வாரவங்களுக்கு குடிக்க என்ன செய்ய மாட்டீங்க? ஒரு கேன் தண்ணியை தூக்கிட்டு வர மாட்டீங்க. வார வழியில தாகம் வந்தா குடிக்க என்ன செய்வீங்க? ஒரு பாதி தண்ணியை தூக்கிட்டு வருவீங்க. வீட்டுக்கு வாரவங்களுக்கு சின்ன கோப்பையில ஊத்தி கொடுக்கறதுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? கொண்டு வர மாட்டீங்க. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் அந்த குடும்பத்தின் தியாகத்தை எப்படி தெரியுமா ஞாபகப்படுத்துகின்றோம்? 5 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய்களை செலவழித்து ஒரு ஹாஜியார் மக்காக்கு போயிட்டு வரக்கூட அவர் கொண்டு வர சாமல்லம் மிக முதன்மை எதுக்கு தெரியுமா? ஒரு கேன் ஜம்சம் தண்ணியை தூக்கிக்கிட்டு வருவார். அல்லாஹு அக்பர். வந்து என்ன செய்வாரு? சின்ன கோப்பை, டீ குடிக்கிற கோப்பையில கூட தாரதில்லை. அப்படித்தானே? சின்ன கோப்பையில கொஞ்சம் ஊத்தி ஒரு மிடர் குடின்னு தருவார். நாங்களும் என்னாவோ இப்படி தாரீங்கன்னு கேட்போமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை இப்படித்தானா கௌரவப்படுத்துறதுன்னு கேட்போமா? இல்ல. அந்த ஒரு சொட்டு தண்ணியை குடிக்கிறோம் என்றால் அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன தெரியுமா பாடம் புகட்டுகிறான்? அன்றைக்கு அந்த பெண்மணி செய்த தியாகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார் என்று சொல்லுகின்றான். அன்பாண்டவர்களே, ஞாபகப்படுத்தினோமா? படிச்சு பட்டதாரியாகும் வரையில் முகத்தில் தாடி இருக்கிறது. பட்டதாரியாகி ஆசனத்தில் அமர்ந்தால் தாடியை காணவில்லை. எங்கப்பா உண்ட தாடி என்னப்பா நடந்ததுன்னு கேட்டா, இன்டர்வியூ வச்சாங்க, ஜொப்பு கிடைக்கணும்டா தாடி எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம்னு வெக்கம் ரோசம் இல்லாம சொல்கிறான் ஒரு முஸ்லிம். அன்பாண்டவர்களே, அற்பமான லாபம் உலகத்தில் கிடைக்கின்ற ஒரு 10,000 சம்பளத்துக்காக நபிகளாருடைய சுன்னாவை தூக்கி எறிகின்ற ஒரு முஸ்லிமுக்கு அந்த பெண்மணி உலக வாழ்க்கையே தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்தில் அமர்ந்தார்களே, அது ஞாபகம் வரக்கூடாதா? அன்பாண்டவர்களே, வாலிபனாக இருக்கும் பொழுது முகத்திலே தாடி இருக்கிறது. தாடியை வலித்து விட்டு வருகிறான். என்னப்பா தாடியை காணமுண்டா? நேற்று தான் திருமணம் முடிச்சேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். எத்தனை பேர் இன்று வரைக்கும் சொல்கிறார்கள், பொஞ்சாதிக்கு விருப்பமில், எனவே நான் தாடி வைக்கல. அல்லாஹு அக்பர். அன்பாண்ட ஆச்சரியமாக இருக்கிற இஸ்லாமிய உறவுகளின் நிலை. ஒரு பெண்மணி பாப்பாவின் வீட்டில் இருக்கும் பொழுது முகத்தை மூடி இருக்கிறாள், அல்லது அபாயா என்ற இஸ்லாமிய ஆடையோடு வாழ்கிறாள். திருமணம் முடித்து மாப்பிள்ளையோடு ஜில் ஜில் என்று என்ன செய்கிறாள்? நகைகள் வெளியே விளங்க அரைக்குறை ஆடையோடு பாதையில் வருகிறாள். என்னம்மா பொண்ணு, உன் அபாயாக்கு என்ன நடந்தது என்று கேட்டா, எங்கட மாப்பிள்ளைக்கு அபாயா எல்லாம் விருப்பம் இல்லை. அல்லாஹு அக்பர். இந்த மாப்பிள்ளையை தூக்கி வீசக்கூடாதா நீ? அந்த பெண்மணி என்ன செய்தார்கள்? ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்காக தனிமைப்பட்ட நிலையில் வாழ ஆரம்பித்தார்கள் என்றால், நம்மட ஈமான், நம்மட இஸ்லாம் அல்லாஹ்வுக்காக ஒன்றை செய்ய ரெடி இல்லை. அல்லாஹ்வுக்காக ஒரு கஷ்டத்தை சுமக்க ரெடி இல்லை. அன்பாண்டவர்களே, ஒரு முஸ்லிம் சொல்கிறான், வட்டி இல்லை என்றால்
பிசினஸ் செய்ய முடியாது, சீதனம் இல்லை என்றால் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். ஆச்சரியம் இல்லையா? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இது போன்ற வார்த்தைகள் வரலாமா? சிகரெட் குடிக்கிறதை விட்டா நோய் வரும் என்று சொல்கிறான் ஒரு முஸ்லிம். அல்லாஹு அக்பர். நானும் நீங்களும் பின்பற்றுகிற மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் செய்த மார்க்கம். நானும் நீங்களும் தியாக திருநாளாக பெருநாளாக எடுத்திருக்கிற 2 நாட்களில் ஒன்று தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்ற நாள். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கூடாதா? அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், இஸ்லாத்துக்காக வாழ்வோம் என்ற ஒரு பாடம் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் வருதே, அதுல வரக்கூட நான் கேட்கிறேன், ஏன் அல்லாஹ் இந்த நாளை வச்சு ஹஜ் பெருநாளை வைக்கணும்? இந்த ஹஜ் பெருநாளை ஏன் உதுஹியான்ற வணக்கத்தை வைக்கணும்? ஒவ்வொரு வருஷமும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு, அடே நான் இஸ்லாத்துக்காக வாழணும். அந்த ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்காக தனிமைப்பட்டார்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக குடும்பத்தை கொண்டு வந்து பாலைவனத்தில் விட்டு போனார்களே. அந்த அளவுக்கு நான் வாழக்கூடாதா? அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை நேசிக்க கூடாதா? அன்பார்ந்தவர்களே, அடுத்த கட்டம் பாருங்கள். விட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் மனைவியையும் பிள்ளையையும் பார்ப்பதற்காக. மகண்ட வயசு என்ன? ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி ஆடி விளையாடுற பருவம், ஓடி ஆடி விளையாடுகிற பருவம். ஒரு சில கருத்தப்படி பிசினஸ் செய்யறதுக்கு அனுபவம் உள்ள பருவம். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய. ஓடி ஆடி விளையாடுகின்ற ஒரு பொருளை கொடுத்தா பிசினஸ் செய்யற பருவத்தில் இருக்கிறார். சாதாரண எத்தனை வயசு? ஒரு 12, 13, 14, 15 வயசு பொடியன். இந்த கட்டத்தில் மகனை பார்க்க வந்து மகனை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யாபுனை, என் அருமை மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபஹுக மன்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே கண்டேன். உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இரண்டாவது. நம்மட புள்ளகளை பார்த்து வாப்பா அப்படி ஒரு கேள்வி கேட்டா கழுத்துல கத்திய வைக்க கேட்க தேவையில்ல. மகனே, சுபவுக்கு வாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு போங்க. நீங்க போங்கவா, நான் பாருங்க. அப்படித்தானே நம்மட புள்ளையே நம்ம வளர்த்த விதம். அன்பார்ந்தவர்களே, பயான் நிகழ்ச்சி ஒன்று நடக்குதா? மகனே வாங்க போவோம், நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியும். இந்த மகன் சொல்றாரு. அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் குழந்தைகளை வளர்க்கின்ற விதம், பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சும்மா எங்கட பிள்ளைய கொஞ்சம் கண்முன்னுக்கு வைங்க. புள்ளகள் இருக்கிறவங்க கண்முன்னுக்கு புள்ளைய வைங்க. புள்ள குட்டி இல்லாதவங்க தண்ட நானா தம்பிய கண் முன்னால வைங்க. அப்படிதானே? கொஞ்சம் அவர தலைய கொஞ்சம் முன்னுக்கு வச்சு பாருங்க. அவர் முடி வெட்டு இருக்கிறது எப்படி? அவர் உடுப்புடுத்து இருக்கிறது யார மாதிரி? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியா? கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்கள் சகோதரர்களே. அந்த மகன் பாப்பாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி ஃபல் மா துமர். என் அருமை தந்தையே, உமக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். கழுத்துல கத்திய வைங்கன்றார். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்று அந்த ஈமானிய தாய்க்கு பிறந்த மகன் சொன்னதை பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் இஸ்லாத்தோடு தொடர்பாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் அப்படி ஆக்குவார். இஸ்லாத்துக்கு உள்ளத்தினால் சேவை செய்து ஈமானோடு வாழ்வோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அதை கொடுப்பான். நாங்கள் படம் பார்ப்பவர்களாக, மகரிபாவினால் நாடகம் பார்ப்பவர்களாக இருந்தால் எங்கட பிள்ளையும் காடையனாகவும் கடப்பிடியனாகவும் வளர்வான். அதிலே சந்தேகம் கிடையாது. மகரிபாவி விட்டால் அல் குர்ஆனை திறந்து ஓதுகின்ற வாப்பாவாக, ஓதுகின்ற உம்மாவாக இருந்தால் இதை பார்த்து அந்த பிள்ளை செய்யும். மகனை அழைத்து கையிலே சல்லியை கொடுத்து ஒரு சிகரெட் வாங்கி கொண்டு வா மகனே என்று வாப்பா சொன்னால் காலப்போக்கில் அதே சிகரெட்டை பத்த வைக்கின்ற மகனாக உங்களுடைய மகன் மாறுவான். அதே நேரம் கையில சல்லியை கொடுத்து மகனே நல்ல ஒரு பயான் சீடி இருக்குதாம், அதை வாங்கிக்கிட்டு வா மகனே என்றால் உங்களுடைய மகனும் பயான் சீடி பார்க்கிற மகனாக மாறுவான். இல்லையா? அன்பாண்டவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்கட்டும். அவர்கள் ஈமானோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். பாருங்கள், அந்த பிள்ளை என்ன சொன்னது? மகனே, பாப்பாவே, கழுத்தையா அறுக்கணும், அல்லாஹ்வுக்காகவா அருங்க, நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னார். பாப்பாவும் மகனுமாக சேர்ந்து வதல்லஹூலில் ஜபீன், அறுத்து படியிட தயாரான பொழுது அல்லாஹ் உடனே அழைத்தான். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, கது சத்தத்த ருயா, கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். அல்லாஹ் சொல்கிறான், மிகப்பெரிய ஒரு திபஹ்,
என்ன அறுத்து பலியிடுவதற்கு ஒரு பிராணியை கொடுத்து அந்த பிராணியை அறுத்து அல்லாஹ் பலியிட சொன்னான். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஒரு மாடு அறுத்து பலியிட வேண்டும் என்று தயாராகின்றார்கள். வசதி இல்லாதவர்கள் எல்லாம் என்னால முடியாது 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்போமா என்று பேசி ஒரு மாட்டை அறுத்து பலியிட ரெடி ஆகிறோம்டா. எதுக்கு சகோதரர்களே? இரத்தம் ஓட்டுற வெறியா? இறைச்சி பங்குடுற பெருமையா? இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகனை அறுத்து பலியிட தயாரானார்கள் என்றால் நானும் நீங்களும் உதுகியா பிராணிகளை அறுத்து இரத்தத்தை ஓட்டுகிற பொழுது, மாமிசங்களை சாப்பிடுகிற பொழுது என்ன உணர்வு தெரியுமா வர வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையே அல்லாஹ்வுக்காக கொடுக்க தயாரானார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்திருக்கிற நான் அல்லாஹ்வுக்காக சீதனத்தை தூக்கி எறிய தயார், அல்லாஹ்வுக்காக வட்டியை தூக்கி எறிய தயார், அல்லாஹ்வுக்காக இளைஞத்தை தூக்கி எறிய தயார், அல்லாஹ்வுக்காக சினிமாக்கள் நாடகங்கள் பார்ப்பதை தூக்கி எறிய தயார் என்று முடிவெடுத்தால், அன்பார்ந்தவர்களே, இதுதான் உதுஹியா என்ற வணக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் அல் குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுகிறான்? நீங்கள் ஓட்டுகின்ற இரத்தங்களோ, நீங்கள் பங்கு வைக்கின்ற இறைச்சி மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. எத்தனை மாடு அறுத்தோம்? அல்லாஹ்க்கு இது தேவையில்ல. எத்தனை பார்சல் இறைச்சி பங்கொட்டோம்? இது அல்லாஹ்வுக்கு தேவையில்ல. எது தெரியுமா அல்லாஹ் போய் அடையுமாம்? வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடத்தில் இருந்த இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அதுதான் அல்லாஹ்வை சென்றடையுமாம். அன்பாண்டவர்களே, பெருநாளை தொழுதுவிட்டு சென்று மாடுகளை அறுக்கின்றோம், இரத்தங்களை ஓட்டுகின்றோம், இறைச்ச பங்கு வச்சுட்டு போய் நல்லா படத்தை பார்க்கிறோம். கொடுத்த குர்பானி செல்லுபடியாகுமா அல்லது இறையச்சத்தை அல்லாஹ் பார்ப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்பாண்டவர்களே, இறையச்சம் சரியாக இருக்க வேண்டும். பெருநாள் என்பதற்காக, சந்தோஷம் என்பதற்காக படம் பார்க்கிறோம், மதுபானம் குடிக்கிறோம். என்ன சிகரெட் குடிக்காதாலும் பெருநாளைக்கு சிகரெட் என்ன சந்தோஷமா? இப்படித்தானே? மியூசிக்கா, ஆடலா, பாடலா, கூத்தா, கும்மாளமா? அரை குடுக்கின்ற குர்பானி, அறுக்கின்ற பிராணி, அந்த உதுஹியா என்ற வணக்கம் என்னுடைய உங்களுடைய இறையச்சத்தை, அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் உதுஹியாவுடைய நோக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டு ஹஜ் வணக்கத்தோடும் உதுஹியா வணக்கத்தோடு மாத்திரம் நிறுத்திக் கொண்டால் நானும் நீங்களும் பெற வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து, இஸ்லாத்துக்காக வாழ்ந்து, என்னால் இஸ்லாத்துக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அடுத்த கட்டம் பாருங்கள். இந்த கட்டத்தை தாண்டி திருப்பியும் மகனையும் உம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி அடுத்த கட்டம் வந்தார்கள். எதுக்கு தெரியுமா வந்தார்கள்? எதுக்கு தெரியுமா வந்தார்கள்? மகனை பார்த்து வந்து சொன்னார்கள், மகனே, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறான். மகன் கேட்டார், வாப்பா, அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? சொன்னார்கள், என் அருமை மகனே, இந்த இடத்துலதான் அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறதாம். எது? கஅபத்துல்லாஹ் என்ற ஆலயம். கஅபத்துல்லாஹ் என்ற இந்த இடத்துல தான் இருக்கிறாம். அல்லாஹ் இந்த இடத்துல கட்டச் சொல்றான். மகனே, கட்டுங்க வாப்பா. வாப்பா கேட்டாரா, துஈனி, மகனே, நீ எனக்கு உதவி செய்வியா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? நிச்சயம் உதவி பண்ணுவேன். நீங்க கட்டுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரியிலே ஹதீஸ் வருகிறது. அன்பாண்டவர்களே, பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை எடுத்து எடுத்து கட்ட கட்ட மகன் கைவேலை செய்கிறார். கற்களை எடுத்தெடுத்து கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். பாப்பாவும் மகனுமாக சேர்ந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் வணங்குவதற்காக வேண்டி முதலாவது ஆலயத்தை கட்டி எனக்கும் உங்களுக்கும் பாடமாக விட்டு சென்றார்களே. இன்றைக்கும் ஒரு முஸ்லிம் என்ன தெரியுமா ஆசைப்படுவான்? என்ன பெரிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரு முஸ்லிம் என்ன தெரியுமா ஆசைப்படுவான்? மௌத்துக்கு முன்னால அந்த கஅபத்துல்லாஹ் கண்ணால பார்த்துட்டு வரும். அப்படித்தானே? மௌத்துக்கு முன்னால அந்த கருப்பால போட்டி வச்சிருக்கும் பாருங்க ஒரு பொட்டி ஒன்று. மஸ்ஜிதுல் ஹராம் அல்ல, மஸ்ஜிதுல் ஹராம் அல்ல, கருப்பால திறந்த வெளியில் ஒரு பொக்ஸ் ஒன்றை பூட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? மௌத்தாவதுக்கு முன்னால் இந்த கண்ணால் அந்த பள்ளியை பார்த்துட்டு வரணும். அல்லாஹு அக்பர். இந்த ஆசை அங்க போறதுக்கு முன்னால் இங்க வரணும். சகோதரர்களே, இதிலிருந்து வருகிற பாடம் என்ன? வாப்பாவும் மகனுமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்தார்கள் பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பாப்பாவும் மகனுமாக சேர்ந்து சேவை செய்தார்கள் பாருங்கள். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள், எத்தனை பாப்பா மகன் மாப்புள பொஞ்சாதி உம்மா மகள் சேர்ந்து மார்க்கத்துக்கு சேவை செஞ்சோம்? எத்தனை பேர் செஞ்சோம்? இப்படிதானே? பாப்பாவும் மகனும் சேர்ந்து படம் பார்க்க ரெடி, உம்மாவும் மகனும் சேர்ந்து நாடகம் பார்க்க ரெடி, இப்படித்தானே? ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்ய அதெல்லாம் பாப்பா மகன் அந்தஸ்து வேற, இப்படித்தானே? பாப்பா படிச்சிருக்க மாட்டார் பாப்பாவுக்கு, ஆனா மார்க்கத்தை கேட்டு கேட்டு தலையில இஸ்லாத்தை பத்தின அறிவு இருக்கும். படித்த மகன் ஓலவெளி எழுதிட்டு 3 மாசம் வீட்டுல இருக்கிறார், ஏலவெளி ரிசல்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மகனுக்கிட்ட போய், மகனே என்னால எழுத முடியாது மகனே, எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தெரியும், நான் சொல்றத கொஞ்சம் எழுதிட்டாவே, இந்த ஜும்மால ஒரு நோட்டீஸ் அடிச்சு பங்குடுவோம். அல்லாஹு அக்பர். முடியாதா? முடியாதா? வாழ்க்கையில் அப்படி ஒன்றை யோசிச்சிருப்போமா? இஸ்லாத்துக்கு என்ன தெரியா? எங்களுக்கு முடியாது. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வளர்ந்து வளர்ந்து ஒரு வாப்பா மகனை பார்த்து சந்தோஷப்படுறார். ஏண்டா மகனா கம்ப்யூட்டரை கையில கொடுத்து அக்கு வேற ஆணி வேறா பிரிப்பார். இதுலயா பெருமை? இதுக்குத்தானா கம்ப்யூட்டரு? ஏண்ட மகனுக்கு இன்டர்நெட்ல அத்துப்பொடி, பேஸ்புக்க கொடுத்தா தூள் பறக்கும், அப்படித்தானே? பாப்பாவும் உம்மாவும் சேர்ந்து மகனை பார்த்து பெருமைப்படுகிறார்கள். அன்பாண்டவர்களே, அவன் எனக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். மகனே எனக்கு கம்ப்யூட்டர் தெரியா மகனே, எனக்கு சிடி அடிக்க தெரியா மகனே, இந்த பள்ளியில நல்ல ஒரு ஜும்மா நடக்குதாம், கிழமை கொடுக்கா ஒரு பயான் நடக்கலாம், அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து நீ ஒரு சிடி அடிச்சு தாவே மகனே, நான் கொண்டு போய் பஜார்ல கொடுத்துட்டு வரேன் 10 பேருக்கு. வாப்பா மகன் சேர்ந்து இஸ்லாத்துக்கு சேவை செய்யலதா? படித்த மகனை வைத்து படிக்காத வாப்பா வேலை வாங்கலதா? மகள்மார் படிச்சிருப்பாங்க, ஒரு பயானர் 10 சீடியை வாங்கிட்டு போய், மகளே உனக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குதானே, இன்னும் 10 சீடி அடிச்சுட்டாவே 10 பேருக்கு கொடுப்போம், செய்யலதா? நான் கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த இஸ்லாத்துக்கு நானும் நீங்களும் செய்தது என்ன? பாப்பாவுக்கும் மகனுக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன தொடர்பு இருக்கிறது? ஈமானிய அடிப்படையில் என்ன தொடர்பு இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும், அப்படித்தானே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பாண்டவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு பக்கம் குடும்பத்தோடு சேர்ந்து தியாகம், இன்னொரு பக்கம் தனி மனிதனாக இருந்து பெரிய ஒரு தியாகம் செய்தார்கள். என்னத்துக்கு தெரியுமா? சமூகத்தை திருத்துகின்ற பணியிலே, சமூகத்தை மாற்றுகின்ற பணியிலே மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம்தான் சிலை வணக்கத்தில் கொடிகட்டி பறந்த காலம். சிலைகளை செய்து விற்பனை செய்பவர்களாக யார் இருந்தது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பா ஆசர் இருந்தார். அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பாட பேரையும் சேர்த்து சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவங்க தான் லீடரா இருந்தாங்க. அன்பாண்டவர்களே, பாப்பா கிட்ட மகன் போய் என்ன தெரியுமா சொன்னார்? லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என் அருமை தந்தையே, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத இந்த சிலைகளை போய் ஏன் பாப்பா வணங்குறீங்கன்னு கேட்டாங்க. பாப்பா கிட்ட மார்க்கம் பேசக்கூடாதா? பாப்பா கிட்ட இஸ்லாம் சொல்லக்கூடாதா? இப்படிதானே? நம்ம புள்ளோட பாப்பாவா மார்க்கம் பேசப்படா, பாப்பாட்ட போய் இஸ்லாம் கதைக்கப்படா, அப்படித்தானே? இல்ல சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்வது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெறுங்கள் என்று சொல்கிறான். பாப்பா தவறு செய்கிறாரா? மகண்ட கடமை என்ன தெரியுமா? பாப்பாவும் சேர்த்து சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும். உம்மா தவறு செய்யறாவா? மகள்ட கடமை என்ன தெரியுமா? உம்மாவும் சேர்த்து சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்ப என்ன செய்யணும்? உலகத்துல பாப்பா தவறு செஞ்சா, பாப்பா உங்களோட நான் இரக்கம்தான், உங்களையே கேடு விளைவிக்கிற சிகரெட் நான் வாங்கி தர மாட்டேன். உம்மா நீங்க வெற்றிலே விரும்புறது மெய்தான், போயிலே தப்புறது மெய்தான், ஆனா உங்களையே நாசமாக்கி உங்களையே நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற போயிலையை வாங்கி தருகிற மகன் நான் அல்ல. அப்படி சொல்வோமா? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற பாடம். சொன்னார்கள், மா வாப்பாவே வணங்காதீங்க, வாப்பா வணங்காதீங்க. சொன்னார்கள், இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்கி ஷைத்தானின் தோழனாக மாறுவதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இரக்கம், பாசம், நேசம் எல்லாவற்றையும் ஒரு புள்ள யார்கிட்ட எதிர்பார்ப்பான்? யார்கிட்ட? வாப்பா கிட்ட எதிர்பார்ப்பான். என்ன அந்த வாப்பா எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா? கால அராஹிபுன் அன்த ஆலிஹத்தி யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என்ற கடவுள்களை எல்லாம் ஏசுகிறாயா?
என்ற கடவுள்களை எல்லாம் திட்டுகிறாயா, லஅர்ஜுமன்னக, கல்லடித்து விரட்டுவேன் என்று சொன்னார். பாப்பா மகனை பார்த்து சொன்ன பதி, கல்லடித்து விரட்டுவேன். வஹஜுர்னி மலியா, என்ற முகத்துல முழிக்காம போட்டு சொல்லுவோம் பாருங்க தமிழால, அது மாதிரி தான் சொன்னார். வெறுத்து போய்விட என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். மகன் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார், மகன் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார். பாப்பா சொன்ன பதில் என்ன? கல்லடிச்சு கொள்ளுவேன், முகத்துல முழிக்காம போ. அன்பாண்டவர்களே, மகன் சொன்ன வார்த்தை தெரியுமா? சலாமுன் அலை, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஅதஸிலுக்கும் வமா தஅபுதுன மின் துன். புகத்தான் சொல்றீங்களா? உங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், நீங்கள் வணங்குகின்ற சிலைகளை விட்டும் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று பாப்பாவோட சேர்ந்து போகல. அசத்தியத்துல, ஷிர்க்குடைய விடயத்துல, குஃப்ருடைய விடயத்துல பாப்பாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. சொன்னார்கள், உங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் போயிட்டாங்க. அன்பாண்டவர்களே, இன்னொரு கட்டம், பாப்பா சமூக மக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், இந்த சிலைகளை ஏனப்பா போய் வணங்குறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னதுக்காக நாங்க விட போறதில்ல, எங்கட அப்பா மாறு ஆட்சி மாறு இதைத்தான் செஞ்சு கொண்டிருந்த, நாங்க அதைத்தான் வணங்குவோம். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தல்லாஹி லாகீதன் அஸ்னாமக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய சிலைகளுக்கு நான் சூழ்ச்சி செய்வேன் என்று சொன்னார்கள். எப்படி தைரியம் என்று பாருங்க, எப்படி ஒரு ஈமானுக்கான போராட்டம் என்று பாருங்கள். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பது எப்படி ஒரு தெம்பு. இவ்வளவுக்கும் வாலிபன் சகோதரர்களே, இவ்வளவுக்கும் வாலிபன். அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்ற அந்த தியாகம் செஞ்சது வாலிப காலத்தில் நடக்கிறது. அன்பாண்டவர்களே, என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களோட சிலைகளுக்கு நான் ஒரு சூழ்ச்சி பண்ணுவேன் என்று சொன்னாங்க. சமூகம் எல்லாம், மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த நேரத்தை பார்த்து தெரியுமா செஞ்சாங்க? சிலைகள் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்து எல்லா சிலையும் உடைச்சி போட்டு பெரியவரை மட்டும் விட்டுட்டு போனாரு. பெரியவரை மட்டும் விட்டுட்டு போனார். எதுக்கு தெரியுமா? அவங்களே சொல்றாங்க, ஃபஜஅலஹும் ஜுஸாதன் இல்லா கபீரன் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன். எல்லா சிலைகளையும் சுக்குநூறாக்கி விட்டு பெரியவரை மட்டும் விட்டுட்டு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன். அந்த வசனத்துக்கு ரெண்டு மாதிரி அர்த்தம் சொல்லலாம். ஒன்று, பெரிய சிலை கிட்ட போய் அவங்க கேட்கட்டும்ன்றதுக்காக விட்டுட்டு வந்தாங்க, அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சமூகம் திரும்பி வந்து கேட்கும், அந்த நேரத்தில் ஒரு பாடம் படிப்போம் பெருசை விட்டுட்டு வந்தாங்க, பயத்துக்கல்ல. இப்ப எல்லாம் வந்து பாக்குறாங்க, சிலையெல்லாம் உடைச்சிருக்கு. கேட்டாங்க, யாரப்பா இந்த அநியாயத்தை செஞ்சது? எங்கட சிலைகளை யாரப்பா உடைச்சதுன்னு கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் செஞ்சு சொல்லிட்டு வந்தாங்க தானே. அதை கேட்ட சிலர் சொன்னாங்க, இப்ராஹிம் ஒரு வாலிபன் சொல்றதை கேட்டோம், அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாண்டாங்க. உடனே கூட்டிட்டு வந்தாங்க, கேட்டாங்க, அன்த ஃபஅல்த பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீதான் எங்கட சிலைகளை எல்லாம் உடைச்சாயா? பல் ஃபஅலஹும் கபீரும். அதான் பெரியவர் நின்னுகிட்டு தான் போய் கேளுங்க. இதுக்கு தான் பெருசா வச்சிட்டு வந்தது, இதுக்கு தான் பெருசா வச்சிட்டு வந்தார்கள். பாடம் படிப்பிக்கணும், அசத்தியம் அசத்தியம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். என்ன சொன்னார்கள்? அந்த பெரியவர் இருக்கா, போய் கேளுங்க. அல்லாஹு அக்பர். எல்லாரும் தலை குனித்தார்கள். இப்ராஹிமை பார்த்து கேட்டாங்க, இப்ராஹிமே என்னப்பா தெரியாதா? இந்த சிலை பேசாதுன்னு தெரியாதா? இந்த சிலை அப்பதான் நாங்க சொல்ல வேணும், உம்மா பார்த்து சி என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி ஒரு உப்பில்லம். இதை போய் வணங்குறீங்களா? தன்னை உடைச்சவன் யாருண்டே தெரியாது, அதை போய் வணங்குறீங்களான்னு கேட்டா எப்படி ஒரு பாடம் சகோதரர்களே? அசத்தியத்தை தெளிவுபடுத்துவதில் எப்படி ஒரு பாடம் என்று பாருங்கள். சமூகம் சொன்னது என்ன தெரியுமா? உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா? நெருப்பு குண்டத்தை பத்த வைத்து இப்ராஹிமை தூக்கி எறியுங்கள். அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் நெருப்புக்கு போட்ட கட்டளை என்ன தெரியுமா? இப்ராஹிமின் மீது நீ குளிராக சாந்தமானதாக இருக்க வேண்டும். குளிர்ல ஒரு பகுதி இருக்கு, கொடுமை, உடம்புக்கு வருத்தமா இருக்கு, அப்படியும் இருக்கப்படா. குளிரா இருக்கணும், உடம்புக்கு ஏத்த மாதிரி குளிரா இருக்கணும். அப்படித்தான் நான் நெருப்ப வச்சான். அன்பாண்டவர்களே, நான் ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? சத்தியத்துக்காக நானும் நீங்களும் நிலைத்திருந்தால், இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதியாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு சகோதரர்களே? இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? இஸ்லாத்துக்கு எதிராக சின்ன ஒரு கூட்டம் பிரச்சனையை போடுது, அப்படிதானே? இஸ்லாத்தை விமர்சிக்குது, பள்ளிகளை உடைக்குது, ஹலால் சர்டிபிகேட்டை தூக்கி வீசிட்டு சொல்லுது. இதை சொல்லும் பொழுது எங்களுக்கு பீதி. இஸ்லாத்தை விட்டு கொடுக்க நாங்க தயார், அப்படித்தானே? இஸ்லாத்தை விட்டு கொடுக்க நாங்களும் மாட்டு மதத்தவர்களுடைய கொடிய தூக்க தயார், அப்படிதானே? நாங்களும் மாட்டு மதத்தவர்களுடைய விழாவை கொண்டாட தயார், அப்படித்தானே? இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்ட, சும்மா சொல்றேன் சகோதரர்களே, இதுவரைக்கும்
நாங்க தன்சலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன தன்சல்? ஐஸ்கிரீம் தன்சல், அந்த தன்சல், இந்த தன்சல் கொடுப்பாங்க. இந்த வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரியாணி தன்சல். யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அன்பாண்டவர்களே, மாற்று மதத்தவர்களுடைய ஒரு வணக்கத்தை ஒரு முஸ்லிம் சமூகம் செய்யலாமா? குத்து விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா? குத்து விளக்கு ஏற்றுறது யார கலாச்சாரம் சகோதரர்களே? ஒரு முஸ்லிம் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், குர்ஆன் ஓதி ஆரம்பி. குர்ஆன் ஓதி அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹம்து ஸலவாத்தை சொல்லி ஆரம்பி. இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாம் சொன்னது. நம்ம இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மாற்று மதத்தவர்கள் ஒத்துமை என்று சொல்லிக் கொண்டு குத்து விளக்கு ஏற்றுறோம். அது யார வணக்கம்? நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள். நம்மள விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நெருப்ப பத்த வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதை செய்யலையா? அன்பாண்டவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள், நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள். நெருப்பும் சந்தோஷமா இருந்தது, நெருப்பும் நிம்மதியா இருந்தது. நானும் நீங்களும் பிரச்சனை வர முந்தைய இஸ்லாத்தை விட்டு கொடுத்தா முஸ்லிம்களுக்கு உதவி கிடைக்குமா? 20 பள்ளி, 24 பள்ளி, 25 பள்ளி போயிருக்கிறதே தவிர வெற்றி கிடைக்கல, கிடைக்காது. இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதியாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிற எந்த விஷயத்தில் தெரியுமா? இது காலோலி கௌமிஹிம், தந்த சமூக மக்களை பார்த்து சொன்னார்களாம், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நாங்கள் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம். நீங்கள் எவைகளை எல்லாம் வணங்குகிறீர்களோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு எவைகளை எல்லாம் சிலை வணக்கமாக செய்கிறீர்களோ அவைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, நீங்கள் அசத்தியத்தில் இருக்கும் வரையில் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை தான், ஒன்று சேர மாட்டோம். அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளும் வரையில் நாங்களும் நீங்களும் ஒன்றுபடுவதில்லை என்று கொள்கை பிரகடனம் செய்தது உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஹஜ் வணக்கமாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், உதுஹியா என்ற வணக்கமாக இருக்கட்டும், இது போன்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களோடு குடும்பத்தோடும் சேர்ந்த தியாகங்களை, ஈமானிய உணர்வுகளை, இஸ்லாமிய பண்புகளை நானும் நீங்களும் பாடமாக பெற்று ஈமானிய உணர்வுள்ள, இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்ற, ஈமானுக்காக பாடுபடுகின்ற உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.